கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு WWE பேட் பிளட் பேப்பரியூவை இந்த வாரம் நடத்துகிறாங்க. அந்த வகையில் இதையும் ஒரு எட்டனதர் பி கிரேட் பேப்பரியூவாக ட்ரீட் பண்ணாமல் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாகவே நமக்கு WWE ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரியூவை பார்த்தாலே ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைலண்ட்டாக ஏதாவது விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இந்த கார்டில் இருக்கிற 2 மேட்சஸ்க்கு ஸ்டிப்புலேஷனும் ஆட் பண்ணி ரொம்பவே நல்லா இந்த பில்டப்பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் நடக்க போகிற பேட் பிளட் பேப்பரியூவில் என்னெல்லாம் நடக்கலாம், யாரெல்லாம் ஜெயிக்கலான்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. ரொம்ப நாளாக சேனலில் வீடியோ போடாமல் ரீசெண்டாக தான் இந்த மிஸ்டர் மிக்மன் டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்தது. அதை பற்றி பேசி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருந்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மேட்சஸ்குள்ளே போயிடலாம். முதல்ல டேமியன் ப்ரீஸ்ட் வெர்சஸ் ஃபின் பேலர். WWE ஜட்மெண்ட் டேவோட ஸ்டோரியிலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்குள்ளேயே 2 விதமான ஃபியூட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் ஒன்றான இந்த டேமியன் ப்ரீஸ்ட் வெர்சஸ் ஃபின் பேலருக்கும் ஒரு நல்ல பில்டப் இருந்துச்சு. இந்த ரைவல்ரி ஆரம்பிக்கும் போது இருந்த ஹீட் வந்து எண்டு வரைக்கும் கேரி அவுட் ஆகலையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் எனிவே இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் 1-on-1 மேட்ச்ன்றதுனால டெஃபினட்டாக ஃபியூட கண்டினியூ தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேப்பரில் பார்க்கும்போது டேமியன் ப்ரீஸ்ட் தான் ஜெயிப்பார்னு நமக்கு தோணுனாலுமே ஃபின் பேலர் ஜெயிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்போ தான் இந்த ஃபியூட் இன்னமும் கண்டினியூ ஆகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் ஒரு வைல்டான ப்ரெடிக்ஷன் பண்ணுறேன். ஏதாவது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஆர் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்து ஃபின் பேலர் இதில் ஜெயிக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். அடுத்து இந்த கார்டில் எதுக்கு இருக்குன்னே தெரியாத ஒரு மேட்ச் பெய்லி வெர்சஸ் நாயா ஜாக்ஸ். இந்த மேட்ச் இந்த பேப்பரில் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் தான் இருக்க முடியும். அது டிஃபனி ஸ்ட்ராட்டனோட அந்த மணி இந்த பேங்க் கேஷில் இது நடந்தே ஆகணும். அது நடக்கலைன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச் இதுக்கு வச்சதுக்கு ஒர்த்தே இல்லை. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஈவன் அந்த கேஷின் மூமெண்ட்டே நடந்தாலுமே கூட இது இந்த பேப்பரியூவில் தேவையில்லையோடு தான் ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதை விட பெட்டரான இதை விட ஒர்த்தியான மேட்சஸை நம்ம ராலேயே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த பேப்பரியூவில் இடம் கொடுக்காம இந்த மேட்ச்க்கு இடம் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் கொஸ்டினபிள் டெசிஷனாக இருக்குது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் ஒரு ரைவல்ரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்தது. அண்ட் அதில் ஒவ்வொரு வாரமே நடந்த விஷயங்கள் எல்லாமே OMG மூமெண்ட்ஸாக தான் இருந்தது. அதுலேயும் ஃபைனலாக ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் போட்டாங்க. அது பயங்கரமாக இருந்தது. அதை டெஃபினட்டாக அந்த பேப்பரில் வச்சிருக்கலாமோ அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்த ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கலாம். பத்தாவதுக்கு சாமி ஜெயின் வர்சஸ் குந்தர் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் அடுத்த வாரம் ராவில் நடக்க போகுது. அதையாவது இந்த பேப்பரில் வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஃபீலிங். டெஃபினட்டாக இந்த 2 மேட்சஸை விட நாயா ஜாக்ஸ் வர்சஸ் பெய்லி ஒர்த்தியான மேட்சாக எனக்கு ஃபீல் ஆகலை. ஈவன் அந்த கேஷினே இருந்தாலும் கூட. ஸோ இதில் என்னோட ப்ரெடிக்ஷன் 2 பேருமே கிடையாது, டிஃபனி ஸ்ட்ராட்டன். ஓகே, 3வது மேட்ச் ரியா ரிப்ளே வர்சஸ் லிவ் மோர்கன். ஜட்மெண்ட் டேவோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூட். இவங்களோட ரைவல்ரி ரொம்ப பெருசு, ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற WWE ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைவல்ரிஸ் கூட சொல்லலாம். இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். வீடியோ முடிஞ்சோடனே செக் பண்ணி பாருங்கள். போன மேட்ச்சில் டாமோட உதவியோட ரியா லிவ் மோர்கன் பீட் பண்ணாங்க. பட் அப்படி எது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு ஷார்க் கேஜில் கெட்டப்பட்டு மேலே தொங்க விட்டுருப்பாரு, விச் இஸ் ஹிலேரியஸ். இப்படி ஒரு ஸ்டிப்புலேஷனோட நடக்கிற இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் லிவ் மோர்கனால் ரியா ரிப்ளே பீட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. ஆனால் அதுக்குன்னு லிவ் மோர்கனை தோக்க வச்சா அந்த ரைவல்ரி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் இதில் என்ன பண்ணுவாங்கன்னு சீரியஸ்லி கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் ஸ்டில் இன்டர்ஃபரன்சஸ் இல்லாமல் ரியா ரிப்ளே லிவ் மோர்கன் பீட் பண்ணுறதை என்னால் இமேஜின் பண்ண முடியல. அதனால் என்னோட சாய்ஸ் இதில் ரியா ரிப்ளே. அடுத்த மேட்ச் ஸ்டார் பவர் ஓவர்லோடரான மேட்ச்சு. சோலோ சிக்கோவா அண்ட் ஜேக்கப் ஃபாட்டு ஒரு பக்கமும், ரோமன் ரேன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் இன்னொரு பக்கமும். ஹூ வுட் ஹவ் தாட் இந்த மாதிரி ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும்னு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் கரண்ட்டாக WWE டாப் ஸ்டார்ஸ் அண்ட் 2 பேரும் பயங்கரமான எதிரிகளாக 2 வருஷமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கையில் இவங்க ஒரு டாக் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அவங்க இப்படி டாக் டீம் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா ரோமனை கம்ப்ளீட்டாக ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக பார்க்குறதுல எனக்கு பர்சனலி விருப்பம் இல்லை. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைபல் சீஃப் கேரக்டர் ரீசெண்ட் டைம்ஸும் நமக்கு WWE நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காம்ப்ளெக்ஸான கேரக்டரான இந்த ட்ரைபல் சீஃபை டக்குன்னு ஒரு பேபி ஃபேஸாக மாற்றுறது அந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்தது. பட் நல்ல வேலையாக அப்படி கம்ப்ளீட்டாக 180 டிகிரி டர்ன்லாம் அடித்து பேபி ஃபேஸாக மாறி கோடி ரோட்ஸோட சேர்ந்து பிளட் லைனை டேக் ஓவர் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரோமன் ஸ்டில் ரோமன் தான், அதே ட்ரைபல் சீஃப் தான், இங்கே எதுவுமே மாறலை. பட் என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த பட்டத்தை நான் வாங்க போகிறேன்ற மாதிரி நடக்கிறது சீரியஸ்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ரோமன் கம்ப்ளீட் ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லராக இல்லாமல் அந்த கிரே ஏரியாவில் மெயின்டைன் ஆகிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆப்வியஸ்லி 2 ஓவர் போடான ஆளுங்களை ஒரே டீமில் போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ரோமன் அண்ட் கோடி தான் இந்த மேட்சை ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் ஃபைனலி ட்ரூ மேக்கன்டையர் வர்சஸ் CM பங்க்
இன்சைட் ஹெல் இன் அ செல். ஹெல் இன் அ செல்லை எப்போ ஒரு பேப்பரிவாக மாற்றினாங்களோ அப்போவே அதோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு இருந்தது. ஒரு டைம்லலாம் ஒரு ரைவல்ரி ரொம்ப பயங்கரமாக ஹீட் ஆகி 2 ரெஸ்லர்ஸ் பார்த்தாலே ஒருத்தர் அடித்து கொள்கிற அளவுக்கு வெறியானாதான் கடைசி கட்டமாக ஹெல் இன் அ செல்லுக்கு போய் அந்த ரைவல்ரியை முடிச்சு விடுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் மேட்சாக இருந்தது. காலப்போக்கில் ஜஸ்ட்டு ஓகே இந்த மாதம் பேப்பரியூ ஹெல் இன் அ செல்லும் வருதுப்பா, அதனால் நம்ம ஒரு ஹெல் இன் அ செல் மேட்ச் போடலாம்ப்பான்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த வழக்கத்தை உடச்சி இந்த பேட் பிளட் பேப்பரியூவில் ஆக்சுவலாகவே தேவைப்படக்கூடிய ஒரு ரைவல்ரியான சிஎம் பங்க் vs ட்ரூ மேக்கண்டருக்கு இந்த இதை கொடுத்து அவங்களோட 3rd மேட்ச் பாசிபிளி அவங்களோட ஃபைனல் மேட்ச்க்காக இந்த ஹெல் இன் அ செல்லை கொடுத்தது ஒரு சம்மர் டெசிஷன். இவங்களோட ஒவ்வொரு ப்ரோமோஸ் அண்ட் செக்மெண்ட்ஸை பார்க்கும் போதே இந்த ரைவல்ரிக்கு டெஃபினட்டாக ஹெல் இன் அ செல் மேட்ச் தேவைதான்டா அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆகிற அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த மேட்ச் செம்மையாக டெலிவரி பண்ண போகுது. சிஎம் பங்க் ரிட்டர்ன் கொடுத்து ஹெல் இன் அ செல் மேட்ச்லாம் கொடுப்பாருன்னு நான் கனவுல கூட எதிர்பார்த்தது இல்லை. ஸோ இது ஃபைனலி நடக்க ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மேட்ச். பல மாதமாக நடந்துட்டு இருக்கிற இந்த ரைவல்ரியில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ட்ரூ மேக்கண்டர் வின் பண்ணார், செகண்ட் மேட்ச்சில் சிஎம் பங்க் வின் பண்ணார், அண்ட் 3rd மேட்ச் அண்ட் ஃபைனல் மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்க் தான் வின் பண்ணி இந்த ரைவல்ரியை வின் பண்ணுவார் அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் அதோட பேட் பிளட்டோட மேட்ச் கார்டு முடிவடையுது. ஸோ இதுதான் இந்த பேப்பரியோட என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுகிறதுக்கு இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பேப்பரியோக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.